இந்த உயர்கல்வித்துறை இந்த துறைக்கான அமர்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள டாக்டர் ஏசி சண்முகம் அவர்கள் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தராக இருக்கிறார். அவரால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் மருத்துவக் கல்வி, பொறியியல் கல்வி, இளங்கலை அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என அனைத்து சட்டம் என அனைத்து துறைகளுமே அங்கே சொல்லித்தரப்படுகின்றன. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தலைசிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் விளங்கி கொண்டிருக்கிறது. நானும் அவரும் 1975 நண்பர்களாக இருந்து வருகிறோம். அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் நான் உணர்ந்து பார்த்து வருகிறவன். அவருடைய பொதுப்பணி, கல்விப்பணி, அரசியல் பணி, சமூக பணி என அனைத்திலும் தலை சிறந்து விளங்கக்கூடிய டாக்டர் ஏசி சண்முகம் அவர்கள் இங்கே வந்திருப்பது இந்த மாநாட்டிற்கு ஒரு பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும். டாக்டர் ஏசி சண்முகம் அவர்கள் எஃப்ஆர்சிஎஸ் பட்டம் பெற்றவர். எஃப்ஆர்சிஎஸ் என்பது என்னவென்றால் டாக்டராக இருக்கிறவர்களுக்கு தான் கொடுப்பாங்க. டாக்டர் அல்லாத ஒருவருக்கு இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகம் எஃப்ஆர்சிஎஸ் ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர் நடத்துகிற மருத்துவ கல்லூரியும் மருத்துவத்துறையிலும் அவர் ஆற்றிய பணியை பாராட்டி எஃப்ஆர்சிஎஸ் பட்டம் பெற்றவர். இந்தியாவிலே மருத்துவர் அல்லாதவர் ஒருவர் எஃப்ஆர்சிஎஸ் பட்டம். அதாவது உங்களுக்கு தெரியும், இது வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் மினிஸ்டர் 1947 இருந்தவர் பிசி ராய் தானே. அவர் எஃப்ஆர்சிஎஸ் பெற்றவர். அவர் சொல்லுவார், அப்போ என்ன சொல்லுவார்னா, பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருனா நானும் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் என்று அந்த காலத்தில் கூறியவர். அவ்வளோ ஒரு புகழ்பெற்ற மருத்துவர். அவர் எஃப்ஆர்சிஎஸ் வாங்கியவர். தமிழ்நாட்டில் பல புகழ்பெற்ற மருத்துவர்கள் எஃப்ஆர்சிஎஸ் பெற்றவர்கள். ஆனால் இவரை அழைத்து கொடுத்துருக்காங்க. இவர் எவ்வளோ பெரிய பணியாற்றிருக்கிறார் என்று இப்போலாம் போகிறவங்கலாம் டாக்டர் அந்த மாதிரி கிடையாது. இங்கிலாந்தில் கொடுக்குறான்னா சும்மா கொடுக்க மாட்டான். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பெருமகனார் இங்கே வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சிக்குரியது. இந்த அவை அவர் போன தடவை துபாய்க்கு வர வேண்டியது. அந்த நேரத்தில் அவருடைய உறவினர் இறந்து போன காரணத்தால் அவரால் வர இயலவில்லை. இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார். அவர் கல்வியில் ஆற்றிய பணிக்கு அவரை மிகுந்த பாராட்டுகிறோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். அவரை போல பலரும் தமிழ் குடி பெருமக்களுக்கு கல்வித்துறையிலே உதவியும் வளர்ச்சியும் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் அவரை மகிழ்விக்கும் வகையில் அவருக்கு பொன்னாடை அணிவித்து அவரை சிறப்பிக்கின்றோம். பொன்னாடை. எப்போதும் எங்க தேசியத்தை கூப்பிட்டுக்கலாம் கருப்பாங்க எங்களோட போட்டோ இருந்துங்க. சீக்கிரம் வாங்க கொள்ளமா அவருக்கு கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க. ராமன் படிக்க ஏற முடியாது. வாங்க தேசிக்கு வாங்க. தப்பி யாரும் போட்டுக்கிற மாதிரிலாம் சேர்த்தாடு எடுத்தீங்களா? அதை இதுக்கு வீடியோ மறைக்கிறீங்க. அவரே எடுக்கிறவரே மற்ற பின்னாடி கேமரா எடுங்க. கொஞ்சம் ஒதுங்க. ஓகே. சுகுமார் நீங்க பேசுங்க. உலக தமிழ் பொருளாதார மாநாடு 10வது மாநாடு. நான் இதற்கு முன்பு 2 முறை கலந்து கொண்டிருக்கிறேன். சென்ற முறை துபாய் வர முடியவில்லை.
அதனுடைய ஃபவுண்டர் நம்முடைய வழக்கறிஞர் என்னுடைய இனிய நண்பர் வி.ஆர். சம்பத் அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் துணைவேந்தர் ஆறுமுகம் அவர்களுக்கும் டாக்டர் ஆறுமுகம் அவர்களுக்கும், சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் டாக்டர் ஏழுமலை அவர்களுக்கும், டாக்டர் பாரதி அவர்களுக்கும், பேராசிரியர் முத்துவேல் அவர்களுக்கும், என்னுடைய அருமை சகோதரி டாக்டர் ஜெயந்தி அவர்களுக்கும், உலகத்திலே இருந்து பல்வேறு பகுதியிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும், தொழில் முதலீட்டாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வி.ஆர். சம்பத் அவர்கள் உலகத்திலே இருக்கின்ற அத்துணை தமிழர்களையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு மனிதர் என்று சொல்லலாம். சாதாரண காரியம் அல்ல. ஒரு பல்கலைக்கழகம் நடத்துகிறோம், பல கல்லூரிகளை நடத்துகிறோம். எனக்கு முன்பு அவர் சொல்லியது போன்று நான் 1,50,000 இலவச ஆப்ரேஷன், இலவச சிகிச்சை செய்ததற்காக, அறுவை சிகிச்சை செய்ததற்காக எனக்கு ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன் அண்ட் சர்ஜன் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்திலே FRCPS பட்டம் கொடுத்தார்கள். அதே போல் ரஷ்யன் ஃபெடரேஷனில் என்னை குர்க்ஸ் ஸ்டேட் மெடிக்கல் பல்கலைக்கழகத்தில் அழைத்து அந்த மருத்துவ சேவைக்காக அந்த ஃபெடரேஷன் கவர்மெண்ட் அங்கீகரித்து எனக்கு அங்கு பேராசிரியர் டாக்டர் பட்டம் கொடுத்தார்கள். இவையெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கற்றுக்கொண்ட ஒன்று. அவர் எங்களை எல்லாம் வளர்த்த விதம், நம்முடைய கைகள் இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது என்று வளர்த்தவர். ஆகவே வாழ்கின்ற காலத்தை விட வாழ்ந்து முடிந்த போது வாழ்கின்ற வாழ்க்கை தான் ஒரு நல்ல வாழ்க்கை என்று சொல்வார்கள். நாங்கள் நம் பட்டமளிப்பு விழாவில் நாங்கள் சொல்வது உண்டு, இந்த வாட்சி கூட நம்மோடு வராது, கடைசி நாளிலே நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்கள் தான் நம்மோடு வரும். அதை உணர்ந்து தான் பல நல்ல காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். 5 மருத்துவமனையிலே 5 மருத்துவக் கல்லூரிகளும் இலவச சிகிச்சை செய்து கொண்டு இருக்கிறோம், இலவச அறுவை சிகிச்சை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இதற்கெல்லாம் உறுதுணையாக எனக்கு இருப்பவர் என்னுடைய அருமை நண்பர் வி.ஆர். சம்பத் அவர்கள்தான். நான் இவ்வளவு FRCPS அல்ல ப்ரொஃபஸர் எல்லா பதவியை விட உயர்ந்த இடத்திலே இருக்கின்றவர் நம்முடைய சம்பத் அவர்கள். நாங்கள் ஒரு லிமிட்டேஷனில் இருக்கோம். நாம் 50,000 பேர் படிக்க வைக்கிறோம், ஒரு 30 காலேஜ் இருக்குது, இதெல்லாம் ஒரு லிமிட்டேஷன் இல்லாமல் வாழ்கின்றவர் தான் வி.ஆர். சம்பத். இப்போ சாதாரண காரியம் இல்லை. மலேசியா, சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா, துபாய், எல்லா உலகத்திலே இருக்கின்ற அத்துணை தமிழ் சான்றோர்கள், தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் முதலீட்டாளர்கள், தமிழ் தொழிலதிபர்களை எல்லாம் அழைப்பது, அவர்களுக்கு ஒன்றிணைப்பது, அவர்களுக்கு மாநாடுகள் நடத்துவது, இதையெல்லாம் சாதாரண காரியமே அல்ல. ஆகவே உங்களை வாயார மனதார பாராட்டுகிறோம். இன்னொரு கருத்தையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் எப்போது எங்களது பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவிலே, தென்னாப்பிரிக்காவிலே இவர் இவ்வளவு சேவை செய்திருக்கிறார், அவருக்கு கொடுங்கள், மலேசியாவிலே இவ்வளவு செய்திருக்கிறார், இவருக்கு கொடுங்கள், அவருக்கு இதுவரை இதை கேட்டதில்லை. ஆகவே இந்த ஆண்டு உங்களை அழைத்து டாக்டர் பட்டம் கொடுக்குறோம் ஐயா. இது உலகத்திலே இருக்கின்ற அத்துணை தமிழர்களையும் ஒன்றுபடுத்துகிறீர்களே, அது சாதாரண விஷயம் அல்ல என்பதை இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு தலைப்பு உயர்கல்வி, வேலைவாய்ப்பு, ஆராய்ச்சி. இந்த வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் என்பது, மேற்படிப்பு என்பது இப்பொழுதெல்லாம் எளிதான விஷயம். ஒரு BE படித்து முடித்து விட்டாலே
அவர் வேலைக்கு செல்லலாம். ஆனால் வேலைக்கு சென்ற பிறகும் எம்இ படிக்கலாம், தொலைதூர கல்வி படிக்கலாம், பார்ட் டைம்லே படிக்கலாம். இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் அந்த வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. ஆகவே நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய பிள்ளைகளை மேற்படிப்பை எந்த துறையிலே இருந்து வருகிறார்களோ அந்த துறையிலே மேற்படிப்பை நீங்கள் படிக்க வைப்பது, வேலையிலே இருந்து கூட அவர்கள் படிக்கலாம். அந்த வாய்ப்புகள் தொலைதூர கல்வியிலேயும் இதிலும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் நம்முடைய பிஹெச்டி ஆராய்ச்சி கூட கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் டாக்டர் அவர்கள் பல டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார்கள் பிஹெச்டி செய்து. அதிலே ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிடும்போது கூட 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் இருக்கலாம், பல்கலைக்கழகத்தில் இணைந்து பணியாற்றலாம். ஆகவே ஆராய்ச்சி என்பது ஒரு மனிதனை மேலே கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு துறையிலே ஆராய்ச்சி செய்து மேலே கொண்டு வருவது ஒரு மிகப்பெரிய சால சிறந்த அனுபவமாகும். வேலை வாய்ப்பை பொறுத்தவரை இந்தியாவிலே நாம் உலகத்திலே இருக்கின்ற எல்லா நாடுகளிலும் தமிழர்கள் இருக்கிறார்கள். எல்லா நாடுகளிலும் இந்த ஆஸ்திரியா கண்டத்திலே கூட நம்மவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலே கர்நாடகாவிலே தமிழர்கள் இருப்பார்கள், அல்லது தமிழ்நாட்டிலே தமிழர்கள் வேலை வாய்ப்பிலே இருப்பார்கள். ஆனால் இந்த 2 மாநிலத்தை விட்டுவிட்டால், பெங்களூர் கூட பெங்களூர் மட்டும்தான், கர்நாடகாவிலே ஒரு பகுதி தான். மற்ற பகுதியிலே தமிழர்களுக்கு கிடையாது, வேலை வாய்ப்பிலே அவர்கள் இல்லை. பொதுத்துறை ரயில்வே இல்லை, அதே போல் வங்கிகள் இல்லை, அதே போல் ஷிப்காட், பெல் இல்லை. இந்தியாவினுடைய அத்துணை துறைகளிலேயும் இருக்கின்ற வேலை வாய்ப்புகளிலே தமிழர்களுடைய பங்கு மிக 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 குறைவு, 0.12 இருக்கலாம். அதற்கு ஒரு முக்கிய காரணம், இந்தியன் என்று சொல்லுகிறோம். ஆந்திராவின் பொன்னேரி தாண்டி விட்டாலே அவர்களுக்கு அங்கே செருப்பு தைக்கிறவன் கூட ஹிந்தி பேசுவான். கர்நாடகாவில் ஓசூர் தாண்டி விட்டாலே ஷூ தைக்கிறவன் கூட ஹிந்தி பேசுவான். இந்தி பேசாமல் 3 ஜெனரேஷன் நாம் அழிந்து விட்டோம். ஆகவே இந்தியாவிலே ரயில்வே துறையில் கூட நம்ம அவர்கள் கிடையாது, பொதுத்துறையிலே கிடையாது. ஏன்னா வங்கியிலே கொடுக்கும்போதே பேம்ப்ளெட் கொடுக்கும்போதே என்னென்ன மொழி தெரியும், என்னென்ன பேசுவேன், என்னென்ன எழுதுவீர்கள், அதில் ஹிந்தி இன்னும் இல்லை இல்லை இல்லை, பேச தெரியும் இல்லை இல்லை. ஆகவே 3 ஜெனரேஷனை நாம் இழந்திருக்கிறோம். ஆகவே இந்தியாவிலே தமிழ்நாட்டை தவிர, பெங்களூர் நகரத்தை தவிர வேறு எங்கேயும் இந்தியர்களுக்கு, தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்ற நிதர்சனமான உண்மையை நாம் புரிந்து கொண்டோம். இனியும் அதை எதிர்ப்பதனால் என்ன பண்ண, அட்லீஸ்ட் பேசுவதற்காக பேச முடியும், ஸ்பீக் என்று கூட அவன் டிக் பண்ணலாம். வங்கியில், எந்த வங்கியில், வங்கி டிரான்ஸ்ஃபரபிள் போஸ்ட், இங்கே இன்றைக்கி இங்கே இருப்பாங்க, நாளைக்கு மேங்களூரில் இருப்பாங்க, மறுநாள் ஹைதராபாத்தில் இருப்பாங்க. அவன் மொழி வேணுன்றான், ஏர்லைன்ஸ் மொழி வேணுன்றான், ஏர்போர்ட் அத்தாரிட்டி மொழி வேணுன்றான். அப்புறம் ஹிந்தி படிக்காமல் நாம் புறக்கணிக்க நம்மளுடைய மாணவ செல்வங்கள், எதிர்கால சந்தையினர் அந்த வேலை வாய்ப்பிலே இல்லாமல் போவார்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே உலகத்திலே இருக்கின்ற, வருகை தந்திருக்கின்ற அத்துணை பண்பாளர்களுக்கும் இதை நான் நினைவுபடுத்துகிறேன். ஆகவே இன்னும் அதை இந்தியை பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்தியை கட்டாயமாக்கக்கூடாது என்று தான் சொன்னார்கள். கியாபி விஸ்வநாதன் அவர்கள் தான் இந்தியை எதிர்த்தார்கள். ஆனால் அதே கியாபி விஸ்வநாதன் கடைசியிலே இந்தி ஒவ்வொருக்கும் தெரிந்தாக வேண்டும், படித்தாக வேண்டும், அவருடைய சுயசரிதிலே அவர் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே இதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் உலகம் முழுவதும் நாம் இருக்கிறோம். அமெரிக்காவிலும் சரி, ஐரோப்பா நாடுகளும், ஆஸ்திரேலியாவிலும் என்று சொன்னால் நமக்கு ஆங்கிலம் தெரியும். ஆகிய அந்த இணைப்பு மொழி ஆங்கிலம்தான். ஆகிய உலகம் முழுவதும் நாம் முன்னேறி இருக்கிறோம், உயர்ந்திருக்கிறோம். பல பொருளாதார வல்லுநர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். இந்த இது நம்முடைய வேலை வாய்ப்பிலே இப்போது கூட தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள், MK ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாநாட்டை நடத்தினார்கள். அதிலே பலர் கலந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இது இந்தியாவிற்கு தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற நாடாக இந்தியா மாறி இருக்கிறது. இந்தியாவை திரு நரேந்திர மோடிஜி உயர்த்தி இருக்கிறார்கள் என்றதை உண்மையாக நாம் ஒத்துக்கொண்டாக வேண்டும். ஆகவே இப்பொழுது இந்த நேற்றைய மாநாட்டிலே பல முதலீட்டாளர்கள் உள்ளே வருகிறார்கள், பல லட்சக்கணக்கான கோடிகள் உள்ளே வருது, தொழில் தொடங்குகிறார்கள். தொழில் தொடங்குவதால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, பல்லாயிரக்கணக்கான பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பும்,
மறைமுக வேலை வாய்ப்பும் நிறைய பேருக்கு கிடைக்கிறது. இன்று கூட குஜராத்திலே இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு, உலக முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட 6000 பேர் கலந்து கொள்கிறார்கள். இது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு இது ஒரு வலுவான நிகழ்ச்சியாக இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் இந்தியாவிலே வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது ஒரு உண்மையான செய்தி. அதை பயன்படுத்தி கொள்வது நம்முடைய இளைஞர்களுடைய கையிலே. இன்று கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய உலக வங்கி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இந்தியா பொருளாதாரத்திலே 5வது நாடாக மாறியிருக்கிறது. அது 2024 முடியும் போது 7.3% உயர்ந்துவிடும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே தொழில் தொடங்குவதற்கும் தொழில் முதலீடு செய்வதற்கும் தொழிலை விருத்தி செய்வதற்கும் எக்ஸ்பான்ஷன் செய்வதற்கும் ஏற்ற நாடாக இந்தியா வளர்ந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உலகத்திலே ஒரு வளர்ந்த நாடாக இந்தியா வளர்ந்திருக்கிறது என்ற பெருமையும் நமக்கு இருக்கிறது. அதே போல் நம்முடைய தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு என்பதெல்லாம் உலகத்திலே மூத்தவர்கள் நாம். மூத்த மொழி, நாகரிகத்தை உலகத்திற்கு எடுத்து காட்டியவர்கள், பண்பாடோடு வாழ வேண்டும் என்று எடுத்து காட்டியவர்கள் தமிழர்கள் தான். உலகத்திலே நாம் முன்னணியிலே இருக்கின்ற பல செய்திகளிலே நாம் தான். அது நம்முடைய பாரத பிரதமர் கூட ஐநா மன்றத்திலே கூட பல இடங்களிலே அவர் தமிழருடைய மூத்த அறிஞர்களையும் தமிழத்தில் இருக்கின்ற காவிய நிகழ்ச்சிகளையும் தமிழத்தினுடைய வரலாறுகளையும் இவையெல்லாம் பல இடங்களிலே அவர் பேசுவது தவறுவதில்லை. என்று சொன்னால் தமிழ்தான், தமிழன்தான் மூத்தவன், மூத்த குடி, மண் தோன்றி முன் தோன்றா காலத்து முன் தோன்றிய மொழி நம்முடைய தமிழ் மொழி, தமிழ் நாகரிகம். அந்த நாகரிகத்திலே பிறந்தவர்கள் நாம் வளர்ந்து இருக்கிறோம். அதிலே ஒரு செய்தி உலக தமிழில் வந்திருக்கின்றவர்களுக்கு ஒரு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அது சம்பத் அவர்களும் பல இடங்களிலே நான் பேசியிருக்கிறோம். தென்னாப்பிரிக்காவிலும் சரி, மொரீஷியஸிலும் சரி, சுப்பிரமணியம் என்று பெயர் இருக்கும், ஆனால் அவர்களுக்கு தமிழ் பேச தெரியாது. மலேசியா தமிழர்களை, சிங்கப்பூர் தமிழர்களை நாம் பாராட்டி ஆக வேண்டும். நம்மை விட, தமிழ்நாட்டை விட அதிகமான உணர்வோடு, தமிழ் கலாச்சாரத்தோடு, தமிழ் பண்பாடோடு அவர்கள் அதை கடைபிடிக்கிறார்கள். அது கோயில் விழாவாக இருக்கட்டும், தமிழருடைய விழாவாக இருக்கட்டும், பொங்கலாகட்டும், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதிலே முன்னணியிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு சிறிய தவறுகள், சிறிய கவனக்குறைவாக ஒரு செய்தி, உலக நாடுகளிலே நாம் வசிக்கிறோம். அங்கே பிறந்து விட்டால் அங்கே சிட்டிசனாக மாறுகிறோம். சிட்டிசனாக மாறிவிட்டாலே, இப்போ வேலைக்கு போகிறோம், 2 ஆண்டு திருமணம், ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அங்கே சிட்டிசன், அவனுடைய கல்வி அங்கே. அந்த கல்வியை விட்டு அந்த குடும்பம் வராது. மீண்டும் தாயகம் திரும்ப முடியாத ஒரு நிலைமை. ஆனால் அங்கே ஒரு சிறிய கவனக்குறைவு ஒன்று இருக்கிறது. அதை கொஞ்சம் எல்லோரும் நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணணும். இந்த ஃப்ரான்ஸ் நாட்டில் இங்கே ஃப்ரெஞ்சு மொழியை கற்றுக்கிட்டாங்க. அதனால் ஃப்ரான்ஸில் போனால் ஃப்ரெஞ்சு மொழியை சரளமாக நம்மால் பேசுகிறாங்க. நம்ம வீட்டில் பசங்க ஸ்கூல் போகிறாங்க, பிள்ளைகள் ஸ்கூல் போகுது, கிண்டர் கார்டன் முதல். அங்கே ஸ்கூலில் எல்லாமே ஆங்கிலம் அல்லது அந்த நாட்டு மொழியை கற்றுக்கிறாங்க. வீட்டில் வரும்போது நாமும் ஆங்கிலம் பேசுகிறோம் அவர்களிடம். ஆகவே தான் தமிழ் மறக்கப்படுகிறது, அது மறைந்து கொண்டு இருக்கிறது. வீட்டில் தமிழ் தான் பேச வேண்டும், தந்தையும் அம்மாவும். என்றால் படிப்பறிவுக்கு, கல்வி அறிவுக்கு, எல்கேஜி, யூகேஜி, கிண்டர் கார்டன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், 6th 7th அவனுடைய ஆங்கில மொழியும் அந்த நாட்டு மொழியும் கற்க எளிதாக முடியும் அவர்களுடைய நண்பர்களோடு. ஆனால் அவன் எங்கே தமிழை பேச வேண்டும் என்று சொன்னால் வீட்டிலே நீங்கள் தமிழை பேச வேண்டும். தமிழ் பேசினால்தான் 2 தலைமுறையிலே மாறிடும். அது நிறைய பேர் கலப்பு திருமணங்கள், அது ஒரு பக்கம். ஆகவே நீங்கள் ஒரு தந்தையாக தமிழன் இருந்தாலும், தாயாக தமிழச்சி இருந்தாலும், வீட்டில் தாய்மொழியை நாம் அந்த சிறுவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லை சொன்னால் ஒரு ஜென்ரேஷன் மாறிடும். இப்போ நீங்கள் நம்ம ஜனாதிபதி வந்தாருங்களே, அவர் பேர் சுத்தமான தமிழ் பேர் வையாபுரி
ஆனால் தமிழ் அவரால் பேச முடியல. ஏன்னா ஒரு ஜென்ரேஷன் மாறிட்டாவே, தமிழ் தெரியாமல் போனாவே அவங்க அதில் பின்னடைஞ்சிருவாங்க. ஆகவே வீட்டில் நீங்கள் எல்லாரும் வெளிநாட்டிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள், அறிஞர்கள் வீட்டில் வந்து நீங்கள் நம்ம பிள்ளைகளோடு தமிழில் பேசணுன்ற ஒரு என்னுடைய வேண்டுகோளாக இதை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உலகத்திலே பல தமிழர்கள் கொடி கட்டி பறந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய அனந்தகிருஷ்ணன் உலக பணக்காரிலே ஒருவர், சுந்தர் பிச்சை கூகுள், நம்முடைய சிவநாடார் 40 ஒருவர் உலகத்திலே, ராம்சி ராம் கூகுள் அண்டு அமேசான், அதே போல் டத்தோ ஞானசங்கம், அதே போல் ஸ்ரீதர் வேம்பு, அதே போல் இந்திரா அவர்கள் 100 பெண் சிறந்த பெண்ணிலே ஒருவர், பல்கு நாயர், அப்துல் ரஹ்மான், இது போன்ற பல டிஎஸ் கல்யாண சுந்தரம், கல்யாண் ஜுவல்லரி, ராதிகா குமாரசாமி, ஐநாவுடைய துணை பொதுச் செயலாளர், லக்ஷ்மணன் துபாய், நம்முடைய கடல் நீரை குடிநீராக்குகின்ற கம்பெனி உலகத்திலே 5வது இடத்திலே அவர் இருக்கிறார். இது போன்று உழைப்பு முயற்சி நம்முடைய தமிழர்களை மேலே கொண்டு வந்திருக்கிறது, உயர்வான இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே கூட விஸ்வநாதன் அவர்கள் ஒரு விஐடி பல்கலைக்கழகத்தை உருவாக்கி உலக புகழ் பெற்றிருக்கிறார்கள். அவர் முன்னாள் அமைச்சர் என்று சொல்லுவதை விட விஐடி வேந்தர் என்று தான் அவர் தெரியும் உலகத்திற்கு. அதுபோன்று முயற்சி, உழைப்பு ஒரு மனிதனை மேலே கொண்டு வரும் என்பதை இந்த நேரத்திலே நான் அன்போடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் நம்முடைய மாநாட்டிற்கு இனிமேல் டாக்டர் சம்பத் அவர்களுக்கு நான் அன்பு வேண்டுகொள்கிறேன். என்னுடைய அதிக பங்கு உங்களுக்கு இனிமேல் எல்லா மாநாட்டுக்கும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, விரைவிலே நாங்களும் நீங்கள் படித்து டாக்டர் ஆனாலும் நாங்கள் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம், எம்ஜிஆரே உங்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்க இருக்கிறது என்பதை சொல்லி, வருகை தந்திருக்கின்ற அத்துணை தமிழ் மக்களையும் என்னுடைய சார்பிலேயும் அன்போடு வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.